அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி கிருத்திகை அன்று நாம் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆடி கிருத்திகை என்றைக்கு வருகின்றது அப்படின்னா திங்கட்கிழமை அன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி நமக்கு ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. அந்த அற்புதமான நாள் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் நம்ம செய்யலாம் வீட்டில் இருந்தபடியே அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துக்கலாம். கிருத்திகை வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு. இந்த வழிபாடிற்கு எல்லோருமே வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் வழிபாடு செய்யலாம். கிருத்திகை விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம். அல்லது நம்ம பூஜை மட்டும் செய்து வழிபாடு செய்யலாம். காலை மாலை இருவேளையும் நம்ம முருகனுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிருத்திகை அன்று எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும், அவருக்கு ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லோருமே வழிபாடு செய்யலாம். தொழில் வைத்திருப்பவர்கள், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், தொழிலில் நல்ல ஒரு வருமானம் வேண்டும் அப்படி என்றாலும் கிருத்திகை வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் இந்த கிருத்திகை அன்று ரொம்ப சிறப்பாக கொண்டாடுற பழக்கம் இருக்குது. ஒரு அளவுக்கு ஒரு சில பேருக்கு பூஜைகள் மட்டும் செய்கின்ற பழக்கம் இருக்கின்றது. ஆடி கிருத்திகை அன்று பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு படம் இருக்கின்றது அப்படின்னா படத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனமெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. சிலை இருக்குது அப்படின்னா சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் செய்துட்டு வழிபாடு செய்யுங்க. அதே போல் தான் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்களும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வழிபாடு செய்யுங்க. எந்தெந்த அபிஷேகம் முக்கியமாக அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படின்னா விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் அபிஷேகம், பழங்கள் வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அல்லது பால் தயிர் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 அபிஷேகம் நமக்கு இருக்க வேண்டும். எத்தனை அபிஷேகம் வேண்டுமானாலும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம முருகனுக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம். முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை சஷ்டி தான். இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு நல்ல பலன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நினைக்கின்ற அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா சிலை வைத்திருப்பவர்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகனுக்கு 6 அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். கிருத்திகை அன்று 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். 6 தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா சரவணபவ கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்த தீபம் ஒரு வெற்றிலை வைத்து அதற்கு மேலே வைத்து வழிபாடு செய்யலாம். சொந்த வீடு வேண்டும் அமைய வேண்டும் நினைப்பவர்களாம் ஒரு வெற்றிலை வைத்து அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். முக்கியமாக முருகனுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் இன்னொரு தீபம் எது அப்படின்னா அவருக்குரிய தீபமானது மாவிளக்கு தீபம். அந்த மாவிளக்கு தீபம் இவருக்கு எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா தினை மாவு எடுத்து நீங்கள் தினை மாவில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வைக்க வேண்டும். ஏன்னா முருகனுக்கு உகந்தது தினை மாவு. தினை மாவு மாவிளக்கு தீபம் ஆடி கிருத்திகை அன்று ஏற்றுவது மிகவும் சிறப்பான விசேஷமான பலன்களை கொடுக்கும். அல்லது 6 நெய் தீபமாக நீங்கள் ஏற்றணும் முருகனுக்கு. ஏன்னா நெய் தீபமும் அவருக்கு மிகவும் சிறப்பான தீபம். 6 நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபமா அல்லது நீங்கள் தினை மாவு தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைத்தாலும் நீங்கள் ஏற்றலாம். மிகவும் விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா கிருத்திகை ஆடி கிருத்திகை அன்று மாவிளக்கு தீபம் முருகனுக்கு ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கப்புறம் இவருக்கு நம்ம தளிகை போட்டு வழிபாடு செய்வாங்க ஆடி கிருத்திகை அன்று. உங்களுக்கு முடிந்த அளவுக்கு தளிகை என்னென்ன பண்ண முடியுமோ அதை எளிமையான முறையில் செய்து வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா பால், தேன், மாதுளம்பழம், செவ்வாழை, வாழைப்பழம் இதெல்லாம் வைப்பது ரொம்ப சிறப்பு. எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேன் மட்டும் வைத்தா கூட போதும். ஏன்னா தேன் தான் முருகனுக்கு உகந்தது. தேன், தினை மாவு, பொரி இந்த மாதிரி வைப்பது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்ம வைத்து வழிபாடு செய்வது நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். சொந்த வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் விருப்பப்படுறவங்க எல்லாருமே வெற்றிலை தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைத்தாலும் நீங்கள் மாவிளக்கு தீபமோ அல்லது நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக செய்தாலே பார்த்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு வாரி கொடுப்பார்.
மந்திரங்கள் பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவா, வேல் மாறல், கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் நம்ம வந்து படித்து வழிபாடு செய்யலாம். அர்ச்சனை பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா செவ்வரளி மலர்களாலோ நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். விரதம் இருப்பவர்கள் வந்து திங்கட்கிழமை அன்று விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு திங்கட்கிழமை மாலை நேரமே நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். அல்லது செவ்வாய்க்கிழமை நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் கூட நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் திங்கட்கிழமை காலை தான் நமக்கு வந்து ஆடி கிருத்திகை பரணி அண்டு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வருவதனால் நீங்கள் திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்து தலைக்கு நீராடிட்டு முருகனை வழிபாடு செய்துட்டு திங்கட்கிழமை மாலை நேரமும் நீங்கள் வந்து பூஜை செய்துட்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை காலை வந்து ஆடி கிருத்திகை கொண்டாடலாமானா தாராளமாக கொண்டாடலாம், அதுவும் எந்த தவறு கிடையாது. செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து மதியம் வரை நமக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. திங்கட்கிழமை மதியம் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மதியம் வரை இருக்கின்றது. திங்கட்கிழமை வந்து எப்போதுமே இந்த ஆடி கிருத்திகை வந்து பரணி ப்ளஸ் கிருத்திகை சேர்ந்து தான் கொண்டாடுவாங்க. அதனால் வந்து திங்கட்கிழமை காலையில் தான் நீங்கள் கிருத்திகைக்கான வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். திங்கட்கிழமை ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலை சமயம் முடியல அப்படின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ள மதியம் வரை நமக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. அதனால் தாராளமாக வழிபாடு செய்யலாம். சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலையும் நீங்கள் முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க. இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. நீங்கள் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை எல்லோருமே முருகனுடைய வழிபாடு செய்வீங்க நிறைய பேர். அவங்க வந்து மாலை நேரம் தான் பொதுவாக எல்லோரும் வழிபாடு செய்வாங்க. அந்த நாள் மட்டும் காலையில் வழிபாடு செய்துக்கோங்க. ஏன்னா கிருத்திகையோடு உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. ப்ளஸ் திங்கட்கிழமை மாலை நேரமும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். விரதம் இருப்பவர்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் முருகனை வந்து மனப்பூர்வமாக வழிபாடு செய்து பாருங்கள். அடுத்த ஆடி கிருத்திகைக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். குழந்தை குழந்தையோடு தான் அடுத்த ஆடி கிருத்திகை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுற பாக்கியம் உங்களுக்கு முருகன் கொடுப்பாரு. அதே போல் தான் திருமணம் நடக்க மாட்டேங்குது, ஒரே தடங்களாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது அடுத்த ஆடி கிருத்திகைக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடந்திருக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. நிறைய பேர் வந்து தொழில் வைத்திருப்பவர்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா நஷ்டமாக இருக்குது, இல்லை சரியாக ஓட மாட்டேங்குது அப்படின்னா இந்த கிருத்திகை அன்று நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும்போது அவர் வந்து வருமானத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடியவர். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து இருக்கும். பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படிங்கிறவங்க கட்டாயமாக போயிட்டு வாங்க. ஏன்னா அவருக்கு உரிய நாள் என்று நம்ம அங்கே போயிட்டு அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பது இன்னமும் சிறப்பாக இருக்கும். முடிந்த அளவுக்கு தேனாவது வாங்கி கொடுங்க, அல்லது பால் கூட வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அந்த ஒரு பொருளாவது அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வரளி பூக்கள் மற்ற பூக்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் சுவாமிக்கு போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த ஆடி கிருத்திகையை வந்து தவற விட்டுறாதீங்க. வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நமக்கு மாதம் மாதம் கிருத்திகை இருந்தாலும் ஆடி கிருத்திகை வந்து அவருக்கு மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளை வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.